பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எண்ணிக்கை புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 24, 25 மற்றும் 26. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை கேட்டு உமது திருப்பாதம் அமர்ந்து உம்மை நோக்கி ஜெபிக்க நல்லதொரு மனநிலையையும் பாக்கியத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை விட்டு வழிவிலகி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வல்லமையான வான தூதர்களை எங்களுக்கு காவல் தூதர்களாக கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். நாங்கள் சோர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே நீர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக வாக்களித்த அந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய நன்றி ஜெபங்களை கேட்டு மகிழ்ச்சி கொண்டு எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம், சந்தோஷம் கொள்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி அந்த வழியிலே கடந்து செல்லுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் இருக்க எங்களை நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி இருக்கின்றீர். மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உம்மை தேடி வரக்கூடிய வேளையிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை அரவணைத்துக் கொள்கின்றீர். எங்களுக்குள் ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றீர். உடைந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே எங்களோடு கூட இருந்து செயலாற்றுகின்றீர். இதுவரை தகப்பனே, உமது அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட, உம்மோடு வழி நடந்த பிறகும் கூட நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம், குற்றம் புரிந்திருக்கின்றோம், உம்மை வேதனைப்படுத்தியிருக்கின்றோம், உம்மை கஷ்டப்படுத்தியிருக்கின்றோம், காயப்படுத்தியிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களை மன்னித்து எங்களை பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி உமக்கு ஏற்ற மகனாக மகளாக மாறவும் ஆண்டவரே செய்த பாவங்களுக்காக மனம் திரும்பி உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம், கெட்ட பழக்க வழக்கங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், விசுவாசமற்ற தன்மையை ஒப்புக் கொடுக்கின்றோம், நம்பிக்கையற்ற தன்மையை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருப்பலிக்கு வராமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்த தருணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தயாரிக்காதபடி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உமது திரு உடலை பெற்றுக் கொள்ளாதபடி வாழ்ந்த தருணத்தையும் நேரத்தையும் நாளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவை அனைத்தும் தீங்காக பாவமாக உமது திருமுன் இருப்பதை உணர முடிகிறது சுவாமி. உமது அன்பு இரத்தத்தினால் எங்களை கழுவீராக. உமது கல்வாரி இரத்தம், மாசு மறுவற்ற இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் உமது மகனாக மகளாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாயும் நாங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கவும், பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை கண்டு ஓடக்கூடிய மனநிலையை தந்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் எங்களை ஆசீர்வதிக்க திட்டமாக இருக்கின்றீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திலே நாங்கள் மகிழ்ச்சி கொண்டு எங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்து இருக்கின்றீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆசியாக விளங்குகின்றீர். உமது திருமுகத்தை ஒளிர செய்து எங்கள் மீது அருள் மொழியை பொழிகின்றீர்.
கொடுக்கின்றீர். இறை வார்த்தைகளின் ஞானத்தை கொடுக்கின்றீர். நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். நீர் எங்களை வழிநடத்துகின்றீர். ஆண்டவரே, உமது திருமுகம் எப்பொழுதும் எங்களை நோக்கி இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு அமைதியும் சந்தோஷம் வருகின்றது. ஆண்டவரே, இந்த அமைதியும் சந்தோஷத்தையும் கொண்டு ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும், திறப்பில் நின்று ஜெபிக்கவும், பாவிகளை உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்து அவர்களுக்காக ஜெபித்து மன்றாடி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து, விண்ணக பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, நீர் எங்களை பலப்படுத்திடுவீராக. எங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவியெடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. இஸ்ரவேல் மக்களோடு இருந்ததை போல எங்களோடும் கூட இருக்க வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்க, நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தூய ஆவியானவருடைய பலத்தை கொடுப்பீராக. இதோ அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் செல்லக்கூடிய பாதையை ஒப்புக் கொடுக்கின்றேன். எடுக்கக்கூடிய முயற்சியை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய கவலைகளையும் கண்ணீரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய சோர்வை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, வேதனையை ஒப்புக் கொடுக்கின்றேன். பாவ பழக்க வழக்கங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, அவர்கள் உம்மை அறிந்து நடக்கவும், என் ஆண்டவருடைய வழியில் சென்று பாவத்தில் இருந்து வெளியிலே வந்து, பாவ சிந்தைகளில் இருந்து வெளியிலே வந்து, இந்த ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது இரக்கத்தினால். நீர் எங்களை உருவாக்கி இருக்கின்றீர். நீர் எங்களை வழிநடத்துகின்றீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். எங்களுடைய பாதையில் நாங்கள் சொந்த நாட்டத்தின்படி நடக்காதபடி எங்கள் ஆண்டவருடைய பாதையில் நடக்கவும், என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து செயலாற்றக்கூடிய மகனாக மகளாக எங்களை உருமாற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, திரு பாடல்கள் 118வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே, ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது என்று. ஆம் தகப்பனே, உமது வலது கரங்களில் நாங்கள் அடைக்கலம் புகுந்து இருக்கின்றோம். எனவேதான் எஸ்ஐயா 41வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அஞ்சாதே, நான் உனது வல கரத்தை பற்றி பிடித்து நானே உனது கடவுள் என்று சொல்பவன் நானே என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் வல புறத்தில் உம்மை காணவும், நீர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த மனநிலையும் பாக்கியத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு பல உறுப்புகள் அதனை செயல் இழந்து தவித்துக் கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, விண்ணக பலத்தை கொடுப்பீராக. அவர்களை நீர் தொடும் பொழுது உண்மையிலே குணமடைந்து கடைந்து ஆசி பெற்ற பிள்ளைகளாய் அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். சுவாமி, ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் உம்மை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடுகிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும், பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை அறிந்து செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய முழுற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, அன்பு தாயே, உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயும், விண்ணக வல்லமையோடு நாங்கள் நடக்க எங்களுடைய வழியில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்ற வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கின்றோம். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் கனி, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.